மாற்றுத்திறனாளிகளுக்கான திருமண பந்தங்களை ஏற்படுத்தி தரும் வகையில் கோவையில் பிரம்மாண்டமான மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மலை கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்தனர். கோவையை அடுத்த ஆனைக்கட்டி அருகே பணப்பள்ளி என்ற மலை கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி. பல இடங்களில் பெண் கேட்டும் குறைபாடு காரணமாக பெண் கிடைக்காமல் இருந்து வந்துள்ளது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்வரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெருமாள் தனது இல்வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொண்டார். அந்த மகிழ்ச்சியில் ஒரு பாடலையும் பாடி அனைவரையும் அசத்தினார் பெருமாள். என்ன கணக்கு தெரியாதனால ஏது பண்ணுமோ பொண்ணு பார்த்தேமோ, ஆனால் ஏது பண்ணுமோ எமக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்புறம் இப்போ பத்மாவாதி கிடைத்திருக்கனால எனக்கு சந்தோஷம். ஜம்பே குண்டிது போய் இந்த மெல்ல கிராமத்திலே கிடைத்திருக்கனால எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமா இருக்குது. பார்வை குறைபாடு உள்ள பெருமாளை திருமணம் செய்து கொள்ள சின்ன ஜம்புகண்டி மலை கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பத்மாவதி சம்மதம் தெரிவித்துள்ளார். செவித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடு உடையவர்கள் தங்கள் மொழியில் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி வாழ்க்கை துணையை தேர்வு செய்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக கோவையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த சுயம்வரம் நடத்தப்பட்டது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பார்வை, செவித்திறன் குறைபாடு மற்றும் கை கால்கள் இழந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதுவரைக்கும் 6 ஜோடிகள் வரைக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அதற்கான ஆலோசனை விறுவிறுப்பாக நடைபெற்றுகிறது. மணமகன் மணமகள்லாம் அவங்களோட குடும்பத்தோட மேடை ஏறி அவங்கள பற்றி அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகிறாங்க. நிச்சயமாக இதில் அதிகப்படியான ஒரு ஜோடிகள் பங்கேற்று தேர்வு செய்யப்படுவாங்க என்ற ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். இல்வாழ்க்கையில் இணைய ஒப்புதல் தெரிவித்த ஜோடிகளுக்கு அடுத்த கட்டமாக மருத்துவம், சட்டம் மற்றும் மனோ ரீதியிலான ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் பின்னர் டிசம்பர் 14ஆம் தேதி சென்னையில் 51 சீர்வரிசைகளுடன் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற இருப்பதாகவும் சுயம்வரம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி என்பதால் நிறைவேறாது இருக்கும் அவர்களின் திருமண கனவுகளை இதுபோன்ற சுயம்வரங்கள் நிறைவேற்றியிருப்பதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ்.